வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி. இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். செல்லியன் கோபிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னால் ஜெனி இல்லாமல் என்னோட குழந்தை இல்லாமல் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு. ஜெனி உடனே என் கூட வரணும் அப்படின்னு நான் நினைக்கல, ஆனால் நான் செஞ்ச தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரிஞ்சால் போதும்பா அப்படின்னு சொல்கிறாரு. கோபி செல்லியனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்காத செல்லியா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் டைம் கொடு, டைம் எல்லாத்தையுமே மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட ஒர்க்கில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னோட லீவை கேன்சல் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் போய் மறுபடியும் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் வாங்கி 24 ஹவர்ஸும் அந்த ப்ராஜெக்ட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணு, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டைம் நீ ஜெனிக்கு மட்டும் இல்லை உனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இந்த டைமில் நீ செஞ்ச தப்பை நீ ரியலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா போய் நீ ஜெனிட்ட போய் பேசு, கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை தேடி வருவா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. வீட்டில் சண்டை போட்டு ஜெனி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறா, அவ்வளோ சீக்கிரமாக உன்னை விட்டுட்டுலாம் போயிட மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா பாக்கியா ஜெனிக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் உன் கூட பேசுகிறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சண்டையையும் தாண்டி நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷம் மிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீ எப்படி என்னை ஒரு அம்மாவை பார்த்தையோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து நான் உன்னை ஒரு பொண்ணாக தான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையை பற்றி நீ யோசிக்காத ஜெனி, கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு கடந்து போயிடும், நீ சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு மட்டும் நினை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கோ, நான் என்றைக்குமே உனக்கு ஒரு அம்மாவாக உன் கூட தாண்டா இருப்பேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா பழனிசாமியை மீட் பண்ணுறதுக்காக பாக்கியா எழில் 2 பேரும் போகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் மேடம், அதான் உங்களை வர சொன்னேன். பேசுகிறப்ப எழில் தம்பியும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் அவரையும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. சென்னையில் ஒரு 15 நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போட போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. அதில் கேன்டீன் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா சார் அப்படின்னு சொல்கிறாரு எழில். இதில் ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, கவர்மெண்ட் டெண்டர்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் கடைசி இது உங்களுக்கு தான் கிடைக்க போகுது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இதுக்கு தான் நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டையா அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு கேன்டீனில் வந்த பிரச்சனை பத்தாதா, இப்போ மறுபடியும் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. கோபி அப்பா சொல்கிறாரு, இது கவர்மெண்ட் டெண்டர் வேற சொல்கிற பாக்கியா, எம்எல்ஏலேருந்து எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்வரி கோபிகிட்ட கேட்குறாங்க, நீ தான்ப்பா பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்குற, உனக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெண்டர்லாம் இவளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் டெண்டர்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. எங்கள் அம்மா ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு எழில். ராதிகா இப்போ அவங்க வராங்க, டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிஸ்னஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. வேணாம் கோபி, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இந்த பிஸ்னஸில் எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல, அதனால தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நம்ம பிஸ்னஸ்ஸே இங்கே தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கு, நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. இது கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பேசாமல் வாங்க கோபி அப்படின்னு கூப்பிடுறாங்க ராதிகா. இது என்ன பழக்கம், எல்லாரும் முன்னாடி புருஷனை அசிங்கப்படுத்தி பேசுறது அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. இப்போவாவது இவரை என்னோட புருஷன் ஒத்துக்கிறீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. டைம் ஆயிடுச்சு ராதிகா, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இவன் நல்லா ரவுடி மாதிரி பேசுகிறா, இவளை போய் எப்படி தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு புலம்புறாங்க ஈஸ்வரி. நல்லா பேசிட்டு பாட்டி, அப்போ தான் சில பேருக்கு எங்கள் அம்மாவோட அருமை புரியும் அப்படின்னு சொல்கிறாரு எழில். கோபி சொன்னதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு பாக்கியா, இந்த கேன்டீன் கான்ட்ராக்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. எனக்கு நம்பிக்கை இருக்கத்த, கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. மறுநாள் இப்போ அந்த கான்ட்ராக்ட்காக கிளம்பி போகிறாங்க எழிலும் பாக்கியாவும். கடைசியாக 2 பேரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. நான் அவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கத்த, கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. யாராவது 10,000 ரூபாய் கட்டி இந்த கான்ட்ராக்டை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதெல்லாம் நமக்கு 100 மடங்காக திருப்பி கிடைச்சிரும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். பழனிசாமி சார் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அந்த தம்பி பேரை சொல்லியே நீ தப்பிச்சிட்டு இருக்காத பாக்கியா, அந்த தம்பி இருக்கிற வசதிக்கு 1 லட்ச ரூபாய் கூட கட்டலாம், ஆனால் நமக்குலாம் அது முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. நீ வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு எழில். அமிர்தா பாக்கியாவுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு போயிட்டு வா பாக்கியா அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்கிறாரு. பாக்கியா மாமனார் பாக்கியா மாமியார்கிட்ட சொல்கிறாரு.
வாயை வச்சுட்டு நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா, போகிற நேரத்தில் ஏதாவது சொல்லிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.